ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் வந்து பார்ட் 33 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 33லேயும் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து நீங்கள் திட்டங்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம குரூப் 4ல் கேட்கப்பட்ட 6 கொஷின்ஸு, நம்ம லாஸ்ட் குரூப் 4ல் கேட்கப்பட்ட 6 எக்கனாமிக் கொஷினோட கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவுமே சேர்த்து பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ எக்கனாமிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு 18 கொஷின் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல் ஓவர் இதிலேருந்தே வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஏரியாவிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வருவனற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து ராங்காக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிபி அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மாநில மொத்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, இது கரெக்டு தான். ஜிடிபி வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு வரணும், ப்ராடக்ட்டுன்னு வரணும், இங்கே விலைன்னு இருக்குது. ஸோ இது தப்பு. சிப்காட் தமிழ்நாடு மாநில தொழில் வளர்ச்சி கழகம், இது கரெக்டு. செஸ் பார்த்திங்கன்னா சிறப்பு வேலைவாய்ப்பு மண்டலம்னு இருக்குது, தப்பு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பொருளாதார மண்டலம், ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ 2ம் 4ம் வந்து தப்பாக இருக்குது. ஸோ தப்பு தான் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2 and 4, ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜிஎஸ்டிபி வந்து நம்ம இந்த டேபிள் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா $207.8. ஈராக்கோட ஜிடிபி வந்து $171. நியூசிலாந்து வந்து $184. இலங்கை இது வந்து $81. இது வந்து ஐஎம்எஃபோட 2017 ஏப்ரல் மாதம் எடுக்கப்பட்ட கணக்கீடு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் செஸ்ஸோட முக்கிய நோக்கங்கள் அதையும் பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து நமக்கு முக்கிய நோக்கங்கள் அல்லாதவை எது அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது செஸ்ஸோட முக்கிய நோக்கங்களும் பார்த்துடலாம், ஓகேங்களா? வெளிநாடு முதலீட்டை அதிகரிக்க முக்கிய வெளிநாடு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், இதுதான் வந்து செஸ்ஸோட ஃபஸ்ட்டு முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் வந்து பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னலாக இருக்கும்போது நம்மளுடைய ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறது, ஓகேங்களா? கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல், இதெல்லாம் தான் வந்து செஸ்ஸோட முக்கிய நோக்கங்கள், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 2021-22 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி, அதாவது HDI, ஓகேங்களா, டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு என்ன, அதனுடைய தரவரிசை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2021-22 அப்போ குறியீடு வந்து 0.633, தரவரிசை வந்து 132, ஓகேங்களா? நம்ம கண்ட்ரி வந்து HDIயில் என்ன ரேங்க்கில் இருந்ததுன்னா 132. இப்போ என்ன ரேங்க்கில் இருக்குது அப்படின்னா 134, 193 கண்ட்ரிக்கு போட்டி இது HDIயில் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அதில் 134 என்ன இது பார்த்திங்கன்னா 2024-2022, ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா 0.644, ஓகேங்களா? 0.644, புரியுதுங்களா? ஓகே, ஆன்சர் என்ன? 0.644 2022-2023, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என்று அழைக்கிறோம்? எதனால் அப்படின்னா இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். அதனால தான் வந்து அது கடைசி நிலைக்கடன் ஈவோன் என்று அழைக்கிறோம் ரிசர்வ் பேங்க்கை, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் வந்து எங்கே போவாங்க? ரிசர்வ் வங்கியிடம் கிட்ட தான் போவாங்க அவங்களோட கடன் பெறுறதுக்காக, சரிங்களா? ஓகே, ஸோ ரிசர்வ் வங்கியோட வரலாறு, நிர்வாகம், அதனுடைய பணிகள் என்னென்னு பார்த்துடலாம். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்திய ரிசர்வ் வங்கி? 1934 ஆண்டு சட்ட விதியின்படி 1935 ஆண்டு ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டது. ஸோ 1935 ஏப்ரல் 1 வந்து
ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட மத்திய அரசுக்கு சொந்தமானது. ஸோ ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒன்று தான் 1935 ஆனால் வந்து 1945 தான் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போச்சு. ஓகேங்களா. 1937 வந்து தலைமை அலுவலகம் வந்து கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. 1937 வந்து கொல்கட்டாவிலேருந்து எங்கே போயிடுச்சு, மும்பைக்கு தலைமையிடம் வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர். ஓகேங்களா. ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித். தற்போது ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஆளுநர் வந்து சக்தி கந்தா தாஸ். ஓகேங்களா. சக்தி கந்தா தாஸ் இவர் தான் வந்து தற்போது ஆளுநர். இவர் தான் வந்து 25வது கவர்னர். ஓகேங்களா. 25வது ரிசர்வ் பேங்க் கவர்னர் இவர் தான். ஓகேங்களா. சக்தி கந்தா தாஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர். ஓகேங்களா. கடைசி நிலை கடன் ஈவோன். ஓகேங்களா. அதான் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் தான். ஆளுநர் 4 துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இதெல்லாம் இவங்க இருப்பாங்க. பணிகள் என்னென்னா காகித பணம் அதாவது கரன்சி பேப்பரை வந்து வெளியிடுறது, அரசின் வங்கியாக செயல்படுதல், அதாவது கவர்மெண்ட் ஓட பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அந்நிய செலவாணிகளை பாதுகாவலன், அதுக்கப்புறமா கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல், இது எல்லாமே இதனுடைய பணிகள். ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதல் காகித பணத்தை அச்சடித்தது. சர்ஷா சூரி என்பவரால் ரூபாய் 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது. சமஸ்கிருத செல்லான ரௌப்பியாவிலிருந்து ரூபாய் என்று வார்த்தை தோன்றியது. ஸோ ரூபாய் எப்படி வந்துச்சுன்னா ரௌப்பியான்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான். இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் மதிப்பு 17 மொழியில் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகளிலும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கரன்சி நோட் பற்றி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டம் வந்து எதுக்கு வந்து பேர் புகழ்ந்தது அப்படின்ட்டு. ஸோ திருப்பூர் தான் வந்து பின்னலாடை உற்பத்தி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. எந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகேங்களா. பிஎம் ஜன்தன் யோஜனா தான் வந்து அதிக மாணவர்களை வந்து இணைக்கிறதுக்காக, வங்கி சேவைக்கு இணைக்கிறதுக்காக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் பிஎம் ஜன்தன் யோஜனா. அப்போ மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, பிஎம் முத்ரானா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேக் இன் இண்டியா திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா செப்டம்பர் 2014 அப்போ ஆரம்பித்தாங்க. இது எதுக்காகனா உற்பத்தியில் இந்தியாவின் புதுப்பிக்கப்பட்ட கவனத்தின் ஒரு பகுதியாக மேக் இன் இண்டியா உலக அளவில் வந்து அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து மேக் இன் இண்டியா திட்டம். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன திட்டம், ஸ்கில் இண்டியா மிஷன். ஓகேங்களா. 2015ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களால் ஸ்கில் இண்டியா மிஷன் துவங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் உள்ள 40 கோடி பேருக்கு பல்வேறு திறன்களில் பயிற்சி அளிப்பது இந்த மிஷனின் இலக்கு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 2022 அவங்க ஒரு கோல் வச்சாங்க. 40 கோடி பீப்புளுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா PMMY என்பது மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களால் ஏப்ரல் 18ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு கார்ப்பரேட் அல்லாத, பண்ணை அல்லாத சிறு குறு தொழில்களுக்கு 10 லட்சம் வரை கடன் வழங்குவதற்கான தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து PMMY. ஓகேவா. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஓகேங்களா. ஸோ அது வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் கம்பெனிக்கெலாம் வந்து தொழில்களுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 10 lakh வரை கடன் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து PM முத்ரா யோஜனா. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு. 4 திட்டம் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்.
6th கொஷின் போயிடலாம். 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை எதற்கு முக்கியத்துவம் அளித்து வந்தது அப்படின்னா எல்பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1991 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகேங்களா. தாராளமயம், தனியார் மயம், உலகமயம், இது மூணுத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்திய தொழிற்கொள்கை வந்து எந்தெந்த ஆண்டெல்லாம் நடந்திருக்குன்னா 1948, 56, 77, 80, 90, 91 இது இந்த ஆண்டுலாம் வந்து கொள்கை வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது மூணுமே வந்து எதனுடைய முக்கியமாக இருந்துச்சு, புதிய தொழில் கொள்கைக்கு வந்து முக்கியமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த புதிய தொழில் கொள்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1991 ஜூலை 24. ஓகேங்களா. அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூன்றும் முக்கிய தூண்களாக வந்து இதுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்க, தமிழ்நாடு திட்டம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து காலவரிசைப்படுத்தணும். தொட்டில் குழந்தை திட்டம், தமிழ்நாடு மத்திய உணவு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இந்த திட்டத்துடைய வருஷம் தெரிஞ்சால் தான் நம்ம காலவரிசைப்படுத்த முடியும். ஓகேங்களா. ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1991. தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு? 1991. அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. மத்திய உணவு திட்டம் வந்து 1956. ஓகேங்களா. 1956 காமராஜர் அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. பள்ளியில் வந்து எல்லா பிள்ளைகளுமே வந்து சேரணும், நடுவுலையே விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இலவச உணவு சேர்த்து வழங்கி அவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கு சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை வந்து காமராஜர் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 2006. ஓகேங்களா. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பண உதவி கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் இருந்துச்சு. ஓகேங்களா. 2012. அதுக்கப்புறமா 18,000 ரூபாய் வரைக்கும் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 2 குழந்தைகளுக்கு முதல் மற்றும் 2 குழந்தைகளுக்கு 5 தவணை முறையில் வந்து இந்த நிதி உதவி வந்து வழங்கப்பட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், அதாவது TNIPன்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1980 வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் நோக்கமாக என்ன இருந்ததுன்னா, கிராமப்புறங்களில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து 6-36 மாதங்களுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறமா கர்ப்பிணி பெண்களுக்கு, அதுக்கப்புறமா மெயினாக பாலூட்டும் பெண்கள், இது இவங்களெல்லாம் குறிவைத்து இவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தான உணவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? ஃபஸ்ட்டு வந்து 2. ஓகேங்களா. 1956. அதுக்கப்புறமா 4 80. அதுக்கப்புறமா தொட்டில் குழந்தை திட்டம் 1. கடைசியாக தான் 3. ஓகேங்களா. முத்துலட்சுமி 2, 4, 1, 3. ஓகேங்களா. 2, 4, 1, 3 ஆன்சர். இது ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எது அப்படின்னா நபார்ட் தான். நபார்ட் தான் வந்து கிராமப்புற கடனுக்கெலாம் வந்து கடன் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2014 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே. ஓகேங்களா. ஸோ அதான் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த திட்டமே. ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப் 4 கேட்கப்பட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மனித உரிமை நாள் கொண்டாடும் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 தான் கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. எப்போத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950 இது வந்து கடைப்பிடிக்கப்பட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் கொள்கைகள் பெரும்பாலான நாடுகளில், எத்தனை நாடுகள்னால் 185 நாடுகளுக்கும் மேல் இதை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா. ஸோ டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமை நாள். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
1969 ஓகேங்களா. அந்த இது வந்து எம்ஆர்டிபி அப்படின்ற சட்டத்தை வந்து எந்த தொழில் கொள்கை வந்து ஒழிச்சுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த எம்ஆர்டிபி அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறைகள் சட்டம் ஓகேங்களா. இந்த சட்டத்தை வந்து ஒழிச்சது வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா 1991 தொழில் கொள்கை தான் வந்து இந்த சட்டத்தை வந்து ஒழிச்சுது ஓகேங்களா. அது இங்கே சொல்லியிருப்பாங்க. முற்றுமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் ஓகேங்களா. 1991 ஆண்டிய புதிய தொழில் கொள்கை முற்றுமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்கிறதே தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு உழவர் கடன் அட்டை ஓகேங்களா. யாரால் தொடங்கப்பட்டது? 1998 வந்து கேசிசி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரால் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு நபார்டு ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த இது வந்து உழவர் கடன் அட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஓகேங்களா. இங்கே சொல்லியிருப்பாங்க. இது 1998 ஆண்டில் இந்திய மைய வங்கி விவசாய கிராமப்புற மேம்பாடுகள் தேசிய வங்கி ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. ரெண்டுமே தான் வரும் சரிங்களா. ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் கேசிசி ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஓகேங்களா. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர் ஓகேங்களா. அது இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம நிதி ஆயோக் பற்றி நேற்றே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் ஓகேங்களா. தலைவர் யாருன்னா இந்திய பிரதமர் ஓகேங்களா. மத்திய அமைச்சர்கள் வந்து உறுப்பினர்கள். இதன் துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர் ஓகேங்களா. நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர் ஓகே. ஸோ அரவிந்த் பணக்காரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிச்சா. இது முக்கியமான ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தவறான இணையை கண்டுபிடி. வேளாண் வருமான வரி மாநிலம் கரெக்டு. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். மின்சார நுகர்வு இதுவும் மாநிலம்தான். அதுக்கப்புறமா நில வருவாயும் மாநிலம்தான். ஸோ அப்போ இது 2 தவறாக பொருந்திருக்கு. எது? 3 4 தவறாக பொருந்திருக்கு. இங்கே பாருங்கள், மாநில வளங்களில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். தலவரி, வேளாண், மது போதைப் பொருட்கள், பண்ணை வரி, நில வருவாயில் மாநிலத்துக்கு கீழே தான் வருது ஓகேங்களா. நிலம் கட்டிடங்கள் மீதான வரி, வேளாண் வருமான வரி, மின்சாரம் இது எல்லாமே எது கீழே தான் வருது? மாநிலம் கீழே தான் வருது. இது ஒன்றிய அரசுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது 2ம் தப்பு ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகள் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. ஸோ 2016 படி HDIயோட இது கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், முதல் 3 நாடுகள் நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னது? நார்வே, அப்புறமா 1 4 அதுக்கப்புறமா 2 1 இதான் ஆன்சர் ஓகேங்களா. 2 3 1 4 2 3 இதான் ஆன்சர் ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் இந்தியா வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இது 2மே வந்து சரிதான். கூற்றும் காரணம் அது கரெக்டான விளக்கம் தான் ஓகேங்களா. அது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடு காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைக்கேற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறது ஓகேங்களா. அப்போ MHRD தான் வந்து இதுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியே ஓகேங்களா. 1976 ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசின் கூட்டு பொறுப்பில் வந்தது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம் வந்து கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து முடிவு செய்யுது ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மத்திய அரசின் வரி வருவாய் எதில் அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தனிநபர் வருமான வரி, நிறுவனங்கள் வருமான வரி மீதான வரிகள், சரக்கு வரிகள், இது எல்லாமே டேக்ஸ் ரெவென்யூவில் தான் வரும் சரிங்களா. 3மே இருக்கும் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பாலிசி அகெயின் என்னது? 1956 ஓகேங்களா. இதனுடைய
கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டதுன்னா சமத்துவம். ஓகேங்களா. 1956 வந்து எதுக்காகனா சமத்துவம். ஓகேங்களா. இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்டம் தான் வந்து 1956லேருந்து 60 வரைக்கும் போச்சு. இதனுடைய தொழில்துறை கொள்கை வந்து தீர்மானமும் நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. அவரது பார்வையை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்றார். நேருவோட கொள்கையை வந்து யார் முன்னெடுத்து சென்றார்னா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இதை எடுத்து சென்றார். இது இந்திய புள்ளி விவர நிபுணர் பேரா பிசி மஹலோனாபோஸ் அதன் உருவாக்குவதற்கு கருவியாக இருந்தார். இதன் பின்னர் ஃப்ரைட்மன் அதுக்கப்புறமா மஹலானாபோஸ் மாடல் மாதிரி என்று அமைக்கப்பட்டது. அந்த 2வது 5ஆண்டு திட்டம் இருக்குல்ல, அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம 5ஆண்டு திட்டத்துக்குனே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா. அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. 5ஆண்டு திட்டம் அப்படின்னே ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வருஷம் என்ன, அதோட மாடல் பேர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து 5ஆண்டு திட்டத்துக்கு ஒரு வீடியோ பதிவு ஆல்ரெடி போட்டிருக்கோம். வேணும்னா நான் இன்னொரு வாட்டி கூட நான் ரீஅப்லோட் பண்ணி விட்றேன், அதை பார்த்துருங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 18 கொஷின் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.